நம்ம ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கும்போது, அகடமிக் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கும்போது, லேர்னிங் டிசபிலிட்டிஸ், எல்டி, டிஸ்லெக்ஸியா, டிஸ்கிராஃபியா, டிஸ்கால்குலியா, மேக்ஸ் டிஃபிகல்ட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு கோர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குது. இங்கே என்னென்னா, இங்கே பெருசாக வந்து டீச்சிங் மெத்தடாலஜி அதெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆக போகிறது கிடையாது. இப்போ வந்து நான் ஒரு சப்ஜெக்டை சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, ஓகே நான் நல்லா சொல்லிக் கொடுத்தது அந்த குழந்தைக்கு புரியும், அது ஓகே. இவனுக்கு வந்து புரிதலில் வந்து பிரச்சனை இருக்காது. இவன் உட்காரவே மாட்டான் ஃபஸ்ட்டு. இதுதான் சேலஞ்சிங்கு. இது டெமோ கிளாஸஸ் எல்லாம் கேட்குறாங்க. எனக்கு புரியல. ஒரு 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 6 மாதம் ஒரு ஸ்டூடெண்ட்டோட நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். திடீர்னு பார்த்தோன்னா 7வது மாதத்தில் ஒர்க் அவுட்டே ஆகாது. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. இது வரைக்கும் நம்ம பிடிச்சிட்டு வந்தது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து வேலை செய்ய மாதிரி இருக்கும். என்னோடய கிளாஸஸ் எல்லாமே பார்த்தோன்னா டே டு டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்ன சேலஞ்சஸ் வருதுன்னு தெரியாது. எந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ்ஸ் எய்ட்ஸ் நம்ம வச்சு வேலை செய்யணுங்கிறது தெரியாது. எதுவுமே ப்ரீ பிளான்டாக பண்ண முடியாது. அந்த மொமெண்ட்டில் என்ன வேணால் நடக்கலாம். இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு டெமோ கிளாஸ் வச்சு ஒரு 2 கிளாஸ் அட்டன் பண்ணி 4 கிளாஸ் அட்டன் பண்ணி டெமோ கிளாஸ் தானே, ஃப்ரீ கிளாஸஸ் தானே, அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணி கோர்ஸ் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா எவ்ரிடே சேலஞ்சஸ் வந்து நம்ம எல்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அரைஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த எவ்ரிடே சேலஞ்சஸுமே புதுசாக தான் வரும். ஒரே சேலஞ்சஸ் என்ன ஆகாது, ரிப்பீட் ஆகாது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஹையர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.